Guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என்னால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியலன்னா ஜாப் அப்டேட்டை நான் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் ஃபாக்ஸ்கான்கிற இஎம்எஸ் பேஸ்டு கம்பெனியிலேருந்து. அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபாக்ஸ்கான் ஹோன்ஹாய் டெக்னாலஜி குரூப்பை 1974 தைவானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபாக்ஸ்கான் வேர்ல்ட்லேயே இப்போது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. இப்போது ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை இன்டெகிரேட் பண்ணி மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸில் நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த டொமைன்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் டிவைசஸ், ஐஓடி, பிக் டேட்டா, ஏஐ, ஸ்மார்ட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டொமைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேஜரான 3 கீ டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் நியூ ஜென்ரேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோர் ப்ராடக்ட் பில்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்ஸ், கம்ப்யூட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே இவங்க மேஜராக கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்க. 2021 டேட்டா படி ஹான்ஹாயோட ஆனுவல் ரெவன்யூ வந்து $5.99 ட்ரில்லியன் ரீச் ஆயிருக்கு. கம்பெனியை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க www.foxconn.com வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஃபாக்ஸ்கானோட இண்டஸ்ட்ரி டைப் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபாக்ஸ்கானோட கம்பெனி சைஸ் 10,000+ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் அசோசியேட்டட் மெம்பர்ஸாக 88,127 பீப்புள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஸ்பெஷலைஸ்டு டொமைன்னு பார்த்தீங்கன்னா டிசைன், ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரிங், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ், 5G, 8K, ஐஓடி, ஏஐ, இந்த டொமைன் எல்லாத்துலேயுமே இவங்க ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாக்ஸ்கான் சென்னை லொக்கேஷன்லேருந்து கொடுத்துருக்க வாக்கின் இன்டர்வியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கின் இன்டர்வியூ 23rd ஜூன் ஆரம்பித்து 25th ஜூன் வரைக்குமே கண்டக்ட் பண்ணுறாங்க. வாக்கின் இன்டர்வியூக்கான லொக்கேஷன் ஃபாக்ஸ்கான் ஹானாய் டெக்னாலஜி இந்தியா மெகா டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் 6th கேட்டில் தான் இந்த வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ டைமிங் மார்னிங் 8:30 AM 10 AM நீங்கள் இன்டர்வியூ லொக்கேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ இல்லை பிஇ, பிடெக்கில் இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், இஐஇ அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். இப்போது எந்தெந்த பொசிஷனில் ஹையர் பண்ணுறாங்கன்னா ட்ரெயினி, ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் லொக்கேஷன் தமிழ்நாடு சென்னை லொக்கேஷனில் இருக்க சுங்குவச்சத்திரமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுவே இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம 1 by 1 எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்பி எக்யூப்மெண்ட் இன்ஜினியரிங் எஸ்எம்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா உங்களுக்கு மிஷின்ஸ் நாலேஜ் வந்து ஃபிஜி, ஜிகேஜி பிரிண்டர், ரீஃப்ளோ அண்ட் ஏஓஇ மிஷின்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். எல்லா எஸ்எம்டி மிஷின்லையுமே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங், கேலிப்ரேஷன் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லயன் இன்ஸ்டாலேஷன், அலைன்மெண்ட் அண்ட் பிரிங் அப் ஆக்டிவிட்டீஸில் நாலேஜ் இருக்கணும். ரெக்குவயர்மெண்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபிஜி மவுண்டர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் டைம் ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், பிரேக் டவுன் அனாலிசிஸ், ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரிப்பேரில் ப்ராப்பர் ஸ்கில் இருக்கணும். இல்லாமல் உங்களுக்கு மெஷின் டாஸிங் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பேர் பார்ட் மேனேஜ்மெண்ட்டில் நாலேஜ் இருக்கணும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், சிபிகே, ஜிஆர்ஆர், மெஷின் இன்ஸ்டாலேஷனில் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜாப்க்கு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஜாப்க்கு ஆட்டோமேஷன் கண்ட்ரோல், ஆட்டோமேஷன், மிஷின் ட்ரபிள் ஷூட்டிங்கில் நாலேஜ் இருக்கணும், ரோபோட்டிக் அண்ட் நியூமெட்டிக் ட்ரபிள் ஷூட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி அசெட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு 3 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டோட மேஜர் ஒர்க் என்னென்னா இன்வென்ட்ரி மேனேஜ் பார்க்கணும், பர்ச்சேஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். இது முக்கியமாகவே உங்களுக்கு சப்ளை செயின் ரிலேட்டடான எல்லா ஒர்க்குமே நீங்கள் பார்க்குறது மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி டெக்னிக்கல் சப்போர்ட்காக ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 இயர்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம்.
பொசிஷனுக்கு எஸ்எம்டி லைன் சேஃப்டி அண்ட் ஆடிட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ரிலேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளானிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் மெயினாகவே ஹெட் கவுண்ட் பிளானிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி டெஸ்டிங் இன்ஜினியருக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்ஜினியருக்கு உங்களுக்கு டெஸ்ட் மெயின்டெனன்ஸ், ஸ்பேர் மேனேஜ்மெண்ட், டவுன் டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி QA குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு 1 இயர்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ் டீமுக்கு மெயினாகவே எஸ்எம்டி காம்பனண்ட்ஸில் ப்ராப்பர் ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. குவாலிட்டிலேயே டிஃப்ரெண்ட் டீமுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இந்த டீம்னு பார்த்தீங்கன்னா IQC இன்கமிங் குவாலிட்டி கண்ட்ரோல், சப்ளையர் குவாலிட்டி அஷூரன்ஸ், இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு ஹையர் பண்ணுறாங்க. இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி QA C ஆர்ட்டுங்கிற பொசிஷனுக்கு தான் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எம்எல்பி காஸ்மெட்டிக் ஆன்லைன் ரியலபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சேம்பர் ஹேண்ட்லிங் அண்ட் கேலிப்ரேஷனில் நாலேஜ் இருக்கணும். சாம்பிள் கலெக்ட் பண்ணி அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறதை பற்றி நாலேஜ் இருக்கணும். கிளியர் அனாலிசிஸ் அண்ட் ட்ராக்கிங்கில் ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி AOI இன்ஜினியரிங்கிற பொசிஷனுக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு SPI மிஷின்லையும் AOI மிஷின்லையும் ஃபுல் நாலேஜ் இருக்கணும். மிஷினில் ட்ரபுள் ஷூட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். மிஷினில் உங்களுக்கு சிஸ்டம் லெவல் நாலேஜ் இருக்கணும். சேம் டைம் உங்களுக்கு AOI கேலிப்ரேஷனும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த ஜாப்க்கு டீபக்கிங் ப்ளஸ் மிஷின் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மிஷின் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக நீங்கள் ஹோலி, சாம்சங்கிற மிஷின்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 இயர்லேருந்து 8 இயர்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜாப்க்கான ஸ்கில் ரெக்யர்மெண்ட் SMT, UF டெஸ்டிங், கேரியர்ஸ் அண்ட் ஃபிக்சர் டூலிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இயர் டிசைனிங் அண்ட் ஃபிக்சரில் உங்களுக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க நியூ ஃபிக்சர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் எம்எல்பி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியருக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். ஸ்கில் ரெக்யர்மெண்ட் SMT, UF பேக் அண்ட் ப்ராசஸில் நாலேஜ் இருக்கணும். அது இல்லாமல் SMT, UF இஷ்யூ அனலைசிஸும் தெரிஞ்சிருக்கணும். EC ஸ்டாண்டர்ட் பற்றி நாலேஜ் இருக்கணும். இது பற்றின சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ். மிஷனுக்கு உங்களுக்கு FMEAல ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். நியூ ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வாக்கின் இன்டர்வியூக்கான ஃபுல் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் ஹானாய் டெக்னாலஜி இந்தியா மெகா டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், 6th கேட், சிப்காட் ஹைடெக் செஸ், சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஃபேஸ் 2, சென்னை டு பெங்களூர் நேஷ்னல் ஹைவே, NH4, சுங்குவாச்சத்திரம், ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த லொக்கேஷனில் தான் இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. ரெக்யர்மெண்ட்டில் கம்பெனிலேருந்தே கிளியராக சொல்லியிருக்காங்க, இவங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி கூடயும் டைப் வைக்கல, டைரெக்டாக கம்பெனிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் யாருக்கும் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்க தேவையில்ல. வாக்கின் இன்டர்வியூ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட்டில் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.